இன்றைய முக்கிய செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பித்தது ராம்நாத் கோவிந்த் குழு. 2029 முதல் மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த பரிந்துரை. புதிய தேர்தல் ஆணையர்களாக ஞானேஷ்குமார் மற்றும் சாந்த் தேர்வு ஒருதலை பட்சமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. 100 நாள் வேலை திட்டத்தில் 24 லட்சம் குடும்பங்களுக்கு நிலுவைத் தொகை. 1679 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு உடனே வழங்க ஸ்டாலின் வலியுறுத்தல். தேர்தல் கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் அதிமுக திணறல். பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தும் தேமுதிக வராததால் ஏமாற்றம். வணக்கம். மக்களவை தேர்தலோடு அனைத்து மாநிலங்களின் சட்டப்பேரவைக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு பரிந்துரைத்துள்ளது. மக்களவை, சட்டப்பேரவைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்மட்ட குழு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அமைக்கப்பட்டது. இந்த குழுவில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மாநிலங்களவை முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள், சட்ட நிபுணர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரிடமிருந்து இக்குழு ஆலோசனைகளை பெற்றது. 191 நாட்கள் இதற்கான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு ஆய்வின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட 18,626 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் இன்று வழங்கியது. அதில் முதல் கட்டமாக மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தவும், அந்த தேர்தல் முடிவடைந்ததும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 100 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தலை நடைமுறைப்படுத்த மாநில தேர்தல் ஆணையத்துடன் ஆலோசனை நடத்தி நாடு முழுவதும் ஒரே வாக்காளர் பட்டியல், ஒரே வாக்காளர் அட்டை திட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. தொங்கு நாடாளுமன்றம் அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் ஆட்சி கவிழ்ந்தால் ஆட்சி காலாவதி ஆகுவதற்குள் புதிதாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதற்காக மக்களவை தேர்தல் முடிந்து நாடாளுமன்றம் கூடும் நாளை பதவிக்காலம் தொடக்கமாக கொண்டு குடியரசுத் தலைவர் அறிவிக்கை வெளியிட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதன் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் முழுமையாக இருக்காது என்றும், அடுத்த பொது தேர்தலோடு மீண்டும் தேர்தல் நடத்தப்படும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதற்கு மாநில அரசுகளின் ஒப்புதல் தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2029 ஆண்டுக்கு முன்பு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் பதவிக்காலம் குறைக்கப்படும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா போன்ற மாநிலங்களில் வரும் 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றாலும் அதன் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதாவது அடுத்த 2029 ஆண்டு நடைபெறும் மக்களவை தேர்தலோடு அனைத்து மாநில சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடத்தும் வகையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையர்களாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் திரு சுக்பீர் சிங் சந்து, திரு ஞானேஷ்குமார் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மக்களவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தல் ஆணையர் திரு அனூப் சந்திர பாண்டே கடந்த மாதம் ஓய்வு பெற்றார். மற்றொரு தேர்தல் ஆணையர் திரு அருண் கோயல் திடீரென கடந்த வாரம் பதவி விலகினார். இதனால் 2 தேர்தல் ஆணையர்கள் இடங்கள் காலியாக உள்ளதால் மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்பது தள்ளி போகுமோ என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் காலியாக உள்ள 2 தேர்தல் ஆணையர்கள் பதவிகளை நிரப்ப பிரதமர் திரு மோடி தலைமையில் தேர்தல் ஆணையர் தேர்வுக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. மக்களவை காங்கிரஸ் தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் 212 அதிகாரிகளின் பட்டியலில் இருந்து 20 பேர் இறுதிக்கட்ட பட்டியலுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டனர். அவர்களிலிருந்து ஓய்வு பெற்ற மூத்த IAS அதிகாரி திரு சுக்பீர் சிங் சந்து, திரு ஞானேஷ்குமாரின் பெயர்களை திரு மோடியும் அமித்ஷாவும் தேர்வு செய்ததாக கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் கூறிய திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, பரிசீலிக்கப்பட்ட பெயர்கள் குறித்த விவரங்களை முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை என்று புகார் தெரிவித்தார். புதிய ஆணையர்கள் தேர்வுக்கு அதிருப்தி தெரிவித்து தேர்வுக்குழுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். 10 मिनट पहले ये चयन कमेटी की, सर्च कमेटी की जो 6 नाम निकाले वो सौंपा जाता। मैं उनके बारे में क्या बताऊं? मैं तो कोई उतने बड़ा ज्ञानी नहीं है, मैं तो कोई जादूगर नहीं हूं कि कोई डिटेल दीजिए ना दादा आपको। புதிய தேர்தல் ஆணையராக தேர்வு செய்யப்பட்டுள்ள IAS அதிகாரியான திரு ஞானேஷ்குமார் கேரள மாநில பிரிவைச் சேர்ந்த 1988 ஆண்டைச் சேர்ந்த அதிகாரி ஆவார். திரு அமித்ஷா தலைமையின் கீழ் உள்துறையில் பணியாற்றிய போது ராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அமைப்பதில் முக்கிய பங்கு வகித்த அவர் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது பிரிவு ரத்து செய்ய காரணமாக இருந்த உள்துறை குழுவுக்கு தலைமை வகித்தார்.
மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையிலான கூட்டுறவு அமைச்சரகத்தில் செயலாளராக பணியாற்றிய திரு ஞானேஷ்குமார் முன்னதாக நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான துறை செயலாளராக பணியாற்றியுள்ளார். இந்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி பணியிலிருந்து ஓய்வு பெற்ற அவர் தற்போது புதிய தேர்தல் ஆணையராக பதவியேற்க உள்ளார். மற்றொரு தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு சுக்பீர் சிங் சந்து 1998ஆம் ஆண்டு பிரிவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஆவார். உத்தராகண்ட் மாநில தலைமைச் செயலாளராக பணியாற்றியுள்ள இவர் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் உயர்கல்வித்துறையின் கூடுதல் செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பிறகு புதிய தேர்தல் ஆணையர்கள் பதவியேற்பார்கள். இதனிடையே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இடம்பெறாத பிரதமர் தலைமையிலான குழு தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்ய தடை விதிக்க கோரி தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய 1679 கோடி ரூபாய் ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என ஒன்றிய அரசிடம் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ஒன்றிய ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கிற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ஊரக பகுதிகளில் உள்ள பதிவு செய்யப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் வேலைவாய்ப்பு வழங்கும் முக்கியமான திட்டம் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த திட்டத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களில் 86 விழுக்காடு மகளிர், 29 விழுக்காடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் என அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கி செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் தேசிய அளவில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றும் இத்திட்டம் தொடங்கப்பட்ட நாள் முதல் பல்வேறு அளவீடுகளில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2023-24ஆம் ஆண்டில் வரும் நவம்பர் 6ஆம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய ஊதியமான 8734 கோடியில் 7712 கோடி மட்டுமே வழங்கப்பட்டிருப்பதாகவும் நவம்பர் 2023 மற்றும் டிசம்பர் 2023ஆம் ஆண்டுக்கான ஊதிய பொறுப்பு 1022 கோடியாக உள்ளதையும் தனது கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நவம்பர் 2023 கடைசி வாரத்திலிருந்து திறன் சாரா தொழிலாளர்களுக்கான ஊதியம் வழங்கப்படாததால் அதனுடன் பொறுப்பு தொகையும் 1679 கோடியாக சேர்ந்திருப்பதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 2023 முதல் பிப்ரவரி 2024 வரை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிபுரிந்த 24 லட்சம் குடும்பங்களுக்கு வழங்க வேண்டிய இந்த தொகையை உடனடியாக ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவடைந்த நிலையில் கூட்டணியை உறுதி செய்ய முடியாமல் அதிமுக திணறி வருகிறது. மக்களவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படவுள்ள நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு இறுதியானது. தற்போது போட்டியிடும் தொகுதிகள், வேட்பாளர் தேர்வு ஆகியவற்றில் அந்த கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு ஸ்டாலின் தலைமையில் தொகுதி பங்கீட்டு குழுவினர் இன்று ஆலோசனை நடத்தினர். போட்டியிடும் தொகுதிகள், காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் தொகுதி நிலவரம் குறித்து அப்போது விவாதித்ததாக தெரிகிறது. இந்நிலையில் கடந்த முறை அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி உள்ளிட்ட சிறு கட்சிகள் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளன. தேமுதிகவுடன் 2 கட்ட பேச்சுவார்த்தையை அதிமுக நடத்திய நிலையில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருமாறு இன்று அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் 4 மக்களவை தொகுதிகள், 1 மாநிலங்களவை சீட் வழங்க சம்மதம் தெரிவித்தால் மட்டுமே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்று அந்த கட்சி திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டதால் கூட்டணியில் இழுபறி நீடிக்கிறது. இதையடுத்து ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் எடப்பாடி திரு பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூட்டணியில் இழுபறி இல்லை என்றார். அப்ராப்ரியேட் டைம் கண்டிப்பாக ஒரு நல்ல கூட்டணி, வெற்றி கூட்டணி நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமையும். அதிமுக தயவுடன் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி பெற்ற பாமக தற்போது அதிமுகவுடன் சேர்வதா, பாஜகவுடன் சேர்வதா என யோசித்து வருகிறது. மேலும் பாஜக சார்பிலும் பாமகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இன்னும் ஓரிரு நாட்களில் கூட்டணி விவகாரத்தில் பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகள் எந்த பக்கம் சாயும் என்பது தெரியவரும். இதற்கிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. இதில் வேட்பாளர்கள் தேர்வு குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. மகளிர் உரிமை தொகை குறித்து சர்ச்சை பேச்சு பேசிய பாஜக பிரமுகரும் நடிகையுமான குஷ்பு மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஈரோடு மாவட்டம் பவானி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டையில் போராட்டம் நடத்திய திமுகவினர் குஷ்புவின் புகைப்படத்தை எரித்து முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுக மகளிர் அணியினர் குஷ்பு மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினர். மக்களுக்கு
மயிலாடுதுறை, பட்டுக்கோட்டை, பவானி பல்வேறு இடங்களிலும் குஷ்புவை கண்டித்து திமுகவினர் போராட்டம் நடத்தினர். குஷ்பு மீது நடவடிக்கை எடுக்க கோரி பவானி காவல் நிலையத்தில் நகராட்சி தலைவர் திருமதி சிந்தூரி இளங்கோவன் புகார் அளித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய குஷ்புவுக்கு நடிகர் மன்சூர் அலிகான், நடிகை அம்பிகா உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திரு சரத்பவாரின் பெயர் மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்த திரு அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட பிளவு காரணமாக திரு அஜித் பவார் தலைமையிலான அணியே உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என்றும் கடிகார சின்னத்தை அந்த கட்சியே பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இதையடுத்து புதிய கட்சியை தொடங்கிய திரு சரத்பவார் அவரது புகைப்படம் மற்றும் பெயரை பயன்படுத்த திரு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் திரு சூரியகாந்த் மற்றும் திரு KV விஸ்வநாதன் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது திரு சரத்பவார் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் சிங்வி திரு சரத்பவாரின் புகைப்படங்களை திரு அஜித் பவார் அணியினர் பயன்படுத்துவதாகவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் வாதிட்டார். மேலும் சின்னம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போது திரு அஜித் பவார் தரப்பு கடிகார சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அப்போது குறுக்கிட்ட திரு அஜித் பவார் தரப்பு வழக்கறிஞர் கட்சி தரப்பில் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளில் இதுபோன்ற புகைப்படங்கள் இருக்காது என்றார். தொண்டர்களில் சிலர் இதுபோன்ற போஸ்டர்களை ஒட்டியுள்ளதாக கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் திரு சரத்பவாரின் பெயர் மற்றும் புகைப்படத்தை திரு அஜித் பவார் தரப்பு பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டனர். மேலும் அரசியல் அழுத்தங்கள் இல்லாமல் கட்சியை நடத்த புதிய சின்னத்தை தேர்வு செய்யுமாறும் திரு அஜித் பவார் தரப்புக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இனி வருவது செய்தித் துளிகள். குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெறும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் இதனை அமல்படுத்தாமல் இருக்க மாநிலங்களுக்கு உரிமை இல்லை என்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடந்த திங்கட்கிழமை அமல்படுத்தப்பட்ட இந்த சட்டத்தை எதிர்த்து அஸ்ஸாமில் போராட்டங்கள் வெடித்துள்ள நிலையில் இந்தியாவைச் சேர்ந்த எவருடைய குடியுரிமையும் பறிக்கப்பட மாட்டாது என்று அவர் உறுதியளித்துள்ளார். குடியுரிமை திருத்த சட்டத்தை கண்டித்து மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன போராட்டம் நடத்தினர். அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தை பாஜக அரசு மாற்றி அமைத்துள்ளதாக மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். பிரதமர் திரு மோடி நாளை கன்னியாகுமரி வருவதை முன்னிட்டு அரசு விருந்தினர் மாளிகை முதல் அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கலைக்கல்லூரி வரை பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக குமரிக்கு வரும் அவர் அங்கு நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் தம்மை பற்றி அவதூறாக கருத்து தெரிவித்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஆகியோருக்கு எதிராக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வழக்கு தொடர்ந்துள்ளார். போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் தமது நற்பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்துள்ள வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்த்தி அறிவித்ததற்கு பல்வேறு அரசு அலுவலர் சங்கங்கள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். 46% இருந்த அகவிலைப்படி கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் 50% உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 48 கோயில்களில் நாளை முதல் பக்தர்களுக்கு இலவசமாக நீர்மோர் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு கூறியுள்ளார். துறைமுகம் தொகுதிக்குட்பட்ட முத்தையால்பேட்டை இப்ராஹிம் தெருவில் 96,17,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட உருது நடுநிலைப் பள்ளியை மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறனுடன் இன்று திறந்து வைத்த பின் இவ்வாறு அவர் கூறினார். அரசு கல்லூரிகளில் 4000 உதவி பேராசிரியர்களை தேர்வு செய்யும் போது சமூக நீதியையும் நேர்மையையும் கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வரும் 28ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி போட்டித் தேர்வுகள் நடைபெற உள்ளதை வரவேற்றுள்ள அவர் எந்த தவறும் நடக்காத வகையில் தேர்வு நடைபெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் திருமதி பிரதீபா பாட்டீல் உடல்நலக்குறைவு காரணமாக புனேவில் உள்ள பாரதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். காய்ச்சல் மற்றும் நெஞ்சக தொற்று காரணமாக நேற்றிரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரது உடல்நிலை சீரடைந்து வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழக ஆளுநர் திரு RN ரவி 3 நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ளதால் திரு பொன்முடி அமைச்சராக பதவியேற்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிடும் என்பதால் அவர் பதவியேற்பதில் சட்ட சிக்கல் ஏற்படும் என கருதப்படுகிறது. மேட்டூர் அணைக்கு இன்று காலை நீர்வரத்து 148 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1000 கன அடி நீர் திறக்கப்படுவதால் நீர்மட்டம் 62.24 அடியாக குறைந்துள்ளது.
சென்னை பல்லாவரம் விமான நிலையம் அருகே உள்ள எஸ்டி கொரியர் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனிக்கு சொந்தமான இந்த நிறுவனம் வீடு மற்றும் அலுவலகத்திலும் சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை தியாகராயர் நகர் பசுவல்லா சாலையில் உள்ள சாய் சுக்கரன் வெண்டர்ஸ் என்ற நிறுவனத்திலும் சாந்தோமில் உள்ள ட்ரிடென்ட் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த காரைக்கால் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு திருமுருகன் அமைச்சராக இன்று பதவியேற்றார். அக்கட்சியைச் சேர்ந்த பெண் அமைச்சர் திருமதி சந்திர பிரியங்கா பதவி நீக்கம் செய்யப்பட்டு 5 மாதங்களுக்கு பிறகு புதிய அமைச்சருக்கு துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை சரவண பொய்கை அருகே அமைக்கப்பட்டுள்ள நீச்சல் குளத்தில் குதூகலமாக குளித்து மகிழ்ந்தது. சுட்டெரிக்கும் நிலையில் பாகனுடன் விளையாடியபடி குளித்து மகிழ்ந்த தெய்வானை யானை உற்சாகத்துடன் ஒலி எழுப்பியது. தாத்தா பாட்டி பேர குழந்தைகளுக்கிடையே உள்ள பாச பிணைப்பை வெளிப்படுத்தும் வகையில் குன்றத்தூர் அருகே கோவூரில் உள்ள தனியார் பள்ளியில் தேசிய தாத்தா பாட்டிகள் தினம் கொண்டாடப்பட்டது. பேர பிள்ளைகளுடன் கலந்து கொண்ட அவர்கள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று அசத்தினர். போட்டிகளில் வெற்றி பெற்ற தாத்தா பாட்டி மற்றும் பேர குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 335 புள்ளிகள் உயர்ந்து 73,097 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 148 புள்ளிகள் உயர்ந்து 22,146 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 49,080 ரூபாயாகவும் 1 கிராம் 6,135 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 80 ரூபாயாக உள்ளது. மக்களவைத் தேர்தலோடு அனைத்து மாநிலங்களின் சட்டப்பேரவைக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு பரிந்துரைத்துள்ளது. தேர்தல் ஆணையர்களாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் சுக்பீர் சிங் சந்து, ஞானேஷ்குமார் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய 1,679 கோடி ரூபாய் ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.